குதிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒருத்தரா வாங்க, இல்லைன்னா முட்டிப்போம். ஓகே, நான் குதிச்சிடலாமா? சூப்பர்! அம்மாடி செம்மையா வழுக்குதே! அடடடடா! அருமையா போய்க்கிட்டு இருக்கு. நேரா போய் சேஃபா லேண்ட் ஆயிடணும். அப்பா ஜஸ்ட் மிஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. நம்மள தூக்கி எங்கேயாவது வெளியே அடிச்சிட போகுது. அப்பாடி செம்மையா இருக்குடா! இந்த மாதிரி ஜில்லுன்னு தண்ணியில எப்படி ஸ்லைட் பண்ணி போறதுக்கு. ஸ்மூத்தா போய் லேண்ட் ஆயிடு. ரொம்ப ஆழத்துக்கு போயிடாத. ஆஹா சூப்பர்! செம்மையா குதிச்சாச்சு. இதோட நம்ம 8வது வாட்டி மேல இருந்து குதிக்கிறோம். செம்ம ஜாலியா இருக்கு ஒரு வாட்டி குதிக்கும் போதும். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் சின்சானும் டோரேமானும் அவங்களும் குதிக்கணும். ஏன்னா நம்ம ஒரே டைம்ல குதிச்சோன்னா மாத்தி மாத்தி முட்டிக்கிட்டே மண்டை உடஞ்சு போயிடும். டேய் சின்சான், நான் குதிச்சிட்டேன்டா, அடுத்தது நீ தான். குதி குதி குதி. இந்த வந்துட்டேன். அடுத்தது நான் தான் குதிக்க போறேன். டோரேமான் நீ அதுக்கு அடுத்தது வந்து யாக்கு செமையா ஸ்லைட் பண்ணி போறேன் பாரு. அம்மாடியே செமையா போய்கிட்டு இருக்கா. அப்பா எங்க திக்கி போடுறதே கரெக்டா போயிடு. ஆஹா செமையா இருக்கு இதுல போறதுக்கு. யாக்கு ஜாலி, செம ஜாலியா இருக்கு. சேஃபா லேண்ட் ஆயிடு. அப்பாடி நல்ல வேலை, சூப்பரா வந்து லேண்ட் ஆயிட்டோம். எங்க இந்த பிராங்க்லின் காணோம்? ஏய் பிராங்க்லின் எங்கடா போனா? இங்கதானே குதிச்சான், எங்கேயோ போய் லேண்ட் ஆயிட்டான் போல இருக்கே. டேய் எங்கடா தேடிக்கிட்டு இருக்க? நான் இங்க வந்து மேலே ஏறிட்டேன்டா. அந்த இடத்துல இருக்க கூடாதுங்கடா. அடுத்த ஆள் வருவாங்கல்ல, நேரா வந்து உன் மேலே விழுந்துருவாங்க. இது மேலே ஏறி வந்து நில்லு. அடுத்தது டோரேமான் வரட்டும். டேய் பிராங்க்லின் பார்த்தல நம்ம லேண்டிங், செம லேண்டிங். டோரேமான் எப்படி வர போறான்னு தெரியலையா? ஓகே, அவங்க 2 பேரும் சேஃபா லேண்ட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம போனா கரெக்டா இருக்கும். அவங்க 2 பேரும் இதுல போனாங்களா, நம்ம இதுல போவோம். இது எப்படி சுத்த போகுதுன்னு தெரியலையே. அச்சிச்சோ, இது சுத்தி போறது இல்லையா? நம்மள தூக்கி எங்கேயோ அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எங்க போய் விழ போறேன்னு தெரியல. ஏ அம்மா, அப்படி செமையா இருக்கே. சின்சான், பிராங்க்லின் பாத்தீங்கல்ல, உங்களையே தாண்டி எவ்வளவு தூரம் போய் குதிச்சேன்னு. நீங்க இதுல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்கு சுத்தி அதுலயே குதிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே. இதுல குதிங்க, செம்மையா தூக்கி போடுது. எங்கேயோ போய் விழுந்த பார்த்தல. ஆமாண்டா சின்சானு, டோரேமான் சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம இதுல சுத்தி இதுலயே விளையாடிட்டு இருக்கோம். அது செம்மையா தூக்கி போடும். வா நம்ம நெக்ஸ்ட் ட்ரை அதுல போயிட்டு அப்படியே ஜம்பிங்க போடுவோம். வா போவோம். சார் எஸ்கியூஸ் மீ, ஒரே நிமிஷம் நில்லுங்க. என்ன விஷயம் சார், சொல்லுங்க. சார் உங்களுக்கு கொடுத்த டைமிங் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஸ்விமிங் பண்ண கூடாது. என்னது, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? இப்பதானே 8 வாட்டி ஸ்லைட் பண்ண, அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு? சார் உங்க டிக்கெட்டுக்கு 1 hour தான் பர்மிஷன். 1 hour தாண்டி 1 நிமிஷம் ஆகுது. சரி உடியா, 1 நிமிஷம் தானே ஆகுது. கடைசியா ஒரே ஒரு வாட்டி குதிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறேன். இல்ல சார், சாரி, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஆல்ரெடி உங்களுக்கு 1 hour டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்களை அலோவ் பண்ண முடியாது. டேய் சின்சானு, டைம் முடிஞ்சிச்சுன்னு நம்மள கிளம்ப சொல்றாங்கடா. வாங்கடா போவோம். டேய் பிராங்க்லின் இருடா, நான் பேசி பாக்குறேன். குட்டி பசங்க கேட்டா விட்டுருவாங்க. அங்கிள் நான் ஒரே ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணட்டுமா? இல்ல தம்பி, டைம் முடிஞ்சிச்சு, கிளம்பு. ஓகே அங்கிள். என்னடா பிராங்க்லின் இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசுறான். இவனை தாண்டி நம்ம எப்படி போறது? இதுக்கப்புறம் எங்க இருந்து தாண்டி எல்லாம் போறது? நம்ம வீட்டுக்கு தான் போகணும். வாங்க வீட்டுக்கு போவோம். டேய் பிராங்க்லின் செம்ம ஜாலியா இருந்துச்சு. 8 வாட்டி குதிச்சிட்டோம். இன்னும் 2 வாட்டி குதிச்சிருந்தா 10 ஆயிருக்கும். இவனுங்க கரெக்டா டைம் ஃபாலோ பண்ணி கிளம்புன்னு துரத்திட்டு இருக்காங்களே. டேய் சின்சானே, கொஞ்ச நேரம் இப்படியே ஓரமா வெயிட் பண்ணுவோம். அந்த செக்யூரிட்டி எங்கேயாவது நகருவான்ல, அப்படியே குடுகுடுன்னு மேல ஓடி போயிட்டு ஒரு ஜம்ப போட்டுடலாம்டா. டேய் பிராங்க்லின், இந்த அளவுக்கு திருட்டுத்தனமா குளிக்கணும்னு என்னடா அவசியம் இருக்குது? நம்ம வீட்டுல தான் ஸ்விமிங் பூல் தான் இருக்குது. நம்ம வீட்டுல ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது உண்மைதான்டா. ஆனா இங்க பார்த்தல எவ்வளவு பீஸ்ஃபுல்லா ஸ்விம்மிங் பூல் எவ்வளவு பெருசா, அதுவும் இல்லாம வாட்டர் ஸ்லைட் எல்லாம் வச்சிருக்குது. மேல இருந்து சரிக்கின்னு வந்து விழும்போது ஜாலியா இருக்குதுடா சின்சான். நீங்க அவ்வளவுதான பிரச்சனை? அப்ப நம்ம வீட்லயும் ஒரு வாட்டர் ஸ்லைட வாங்கி வச்சிட வேண்டியதான். என்னது, நம்ம வீட்லயா? ஆமா பிராங்க்லின், நம்ம வீட்டுல ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, நம்ம வாட்டர் ஸ்லைட மட்டும் ஒண்ணு வாங்கி அங்க நெட் விட்டோம்னா ஜாலியா சரிக்கு விளையாடிட்டே இருக்கலாம். டேய் நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்விம்மிங் பூல் மேல நம்ம ரூஃப் எல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டோம். இது மேல எப்படிடா ஸ்லைடர் எல்லாம் போட முடியும்? Feeling lazy calls for Zomato. அதையும் மீறி நம்ம போடணும்னா இங்க இருக்க மொத்தத்தையும் இடிச்சிட்டு தான் போட்டாகணும். அதுக்கு காஸ்ட் தான் வேஸ்ட் ஆகும் நம்மளுக்கு. அப்ப இன்னொரு ஐடியா இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்துல தானே டோரேமான் வீடு இருக்கு. அவங்க வீட்டு ஸ்விம்மிங் பூல் ஓபன் பிளேஸ்ல தான் இருக்கு. இங்க மட்டும் நம்ம ஸ்லைடர் வாங்கி குதிச்சோம், சும்மா குத்தாட்டத்தை போடலாம். அட ஆமாண்டா சின்சானு, நீ சொன்ன பிறகு தான் ஞாபகம் வருது. டோரேமான் வீட்டு ஸ்விம்மிங் பூல் ஓபன்ல தானே இருக்கு. அப்ப பாரா, இதை விட சூப்பரான ஸ்லைடரா வாங்கி நம்ம டோரேமான் வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல போட்டு மணி கணக்குல குளிக்கிறோம். அப்ப எவன் வந்து நம்மள தடுக்கிறான்னு பாக்கலாம். அப்படி சொல்லு பிராங்க்லினே, நம்ம சந்தோஷத்தை யாராலையும் கெடுக்க முடியாது. நம்ம வீட்லயே ஸ்லைடரை போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். பாத்தீங்களா கைஸ், 1 மணி நேரம் முடிஞ்ச அடுத்த செகண்டே நம்மள வெளியே போன்னு துரத்துறாங்க. நம்ம வீட்டுல இந்த ஸ்லைடரை வச்சு மணி கணக்குல மேலையும் கீழையும் குதிச்சு விளையாடுறோம். இப்ப வரைக்கும் யாரும் வீடியோ லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு சம்பவம் உறுதி.
ஓகே பிராங்க்லின், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம இப்பயே போயிட்டு புக் பண்ணாதான் நம்ம சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் விளையாட முடியும். ஆமாடா, நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா சின்சானே. டக்கு டக்குன்னு வண்டியில ஏறுங்க. இன்னைக்கே நம்ம ஸ்லைடரா வாங்கி நம்ம வீட்டுல போட்டு இன்னைக்கே வல்லாடியே ஆகணும். தம்மா தூண்டு ஸ்லைடரு இத வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் போடுறானுங்க. கொஞ்ச நேரம் ஒரே ஒரு ரவுண்ட் மேல போயிட்டு வரனா விட மாட்டேன்ட்டான் இவன். லாஸ் ஆண்டர்ஸ்ல இவனுக்கு கிட்ட மட்டும் தான் ஸ்லைடர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப இறங்குறான் பாரு, மொத்த காசு செலவானாலும் பரவாயில்ல சின்சானு. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஸ்லைடரை வச்சு சறுக்கி விளையாட போறோம்டா நம்ம இன்னைக்கு. இந்த பீச்சாண்ட தானே எங்கேயோ கடை வச்சிருந்தானுங்க, நான் எப்பயோ பாத்துருக்கேன்டா சின்சானு. டேய் பிராங்க்லின், அங்க பாரு ஸ்லைடர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் கடையா இருக்கும்னு நினைக்கிறேன். பீச் ஒட்டி ஸ்லைடர் கடையை போட்டா நல்லா வருமானம் வருமே. வாங்கி இறச்சி வச்சிருக்காங்க. போயிட்டு நல்லதா உன்னை செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிட வேண்டியதான். பார்த்தல பிராங்க்லின், எவ்வளவு ஹைட்டான ஸ்லைடரா இருக்கு. நம்மளுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஸ்லைடரா கிடைச்சா செமையா இருக்கா இன்னைக்கு. ஆமாண்டா, இங்க இருக்கிறதுல ரொம்ப பெரிய பெரிய ஸ்லைடரா இருக்கு. என்ன பிரைஸ் சொல்ல போறான்னு தெரியல, ஆனா என்ன ரேட்டு சொன்னாலும் பரவாயில்ல. நம்ம நல்ல பீஸா ஒன்னு செலக்ட் பண்ணி வாங்குறோம்டா. பைப் லைன் இந்த கடை இங்க இருக்கிறத நான் பார்த்ததே இல்லடா, புதுசா திறந்துருக்காங்க போல இருக்கு. டேய் பிராங்க்லின், அந்த ஸ்லைடர்லாம் என்ன கமான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. சீக்கிரமா என்ன கொண்டு போய் வீட்ல வச்சு என்ன மேல சறுக்கி விளையாட வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்குடா எனக்கு. இருடா, முதல்ல வாங்கணும், அப்புறம் வீட்டாண்ட கொண்டு போய் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் விளையாட முடியும். அதுக்குள்ள கனவு காண ஆரம்பிச்சிட்டாயா. டேய் சின்சானே, இத கவுன்சியா, இங்க 3 செட் இருக்கு. ஈஸி, மீடியம், ஹார்டு போல இருக்குடா. அது என்னடா சொல்ற, இந்த மாதிரி எல்லாமா இப்பாங்கோ? ஆமாடா சின்சான், இந்த மாதிரி ஒரு ஹார்ட் லெவல்ல ஒரு ஸ்லைடரை வாங்கி நம்ம வீட்டுல வச்சா செமையா இருக்கும். ஆனா என்ன பிரைஸ் சொல்ல போறாங்கன்னு தெரியல. எல்லா லெவல்லையும் வச்சிருக்காங்க. என்ன பிரைஸ் சொல்றான்னு கேட்போம். ஹலோ சார், நாங்க ஸ்லைடர் வாங்க வந்திருக்கோம். பிரைஸ் என்ன வித்துட்டு இருக்கீங்க? சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஈஸி, மீடியம், ஹார்டு மூணுத்துல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுங்க. பிரைஸ்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பார்த்து பண்ணிக்கலாம். ஓ, ஒன்னொன்னுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு போல இருக்கு. சரி ஓகே, நம்ம ஏதாவது ஒன்னு செக் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். டே சின்சான், எது பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் செலக்ட் பண்றா. எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. முதல்ல இந்த ஈஸியை போய் செக் பண்ணி பார்ப்போம். இது கரெக்டா அந்த வீட்டு மாடியில இருந்துச்சு அதே மாதிரி தான்டா இருக்கு. ஒன்னு சுத்தி போகுது, ஒன்னு நேரா போகுது. ஒருவேளை அவனுங்களும் இங்கதான் வந்து வாங்கியிருப்பானுங்களோ. இங்க வந்து வாங்கிட்டு என்ன ஆட்டம் போட்டானுங்க. நல்லா சறுக்குமா? இருடா சின்சான், நான் போயிட்டு கொஞ்சம் சறுக்கி பாக்குறேன் நல்லா வழுக்குதான்னு. நல்லா வழுக்குனாதான் நல்லா சறுக்கிட்டு வர முடியும். என்னடா வழுக்கு வேலை? ஐயோ வழுக்குதுடா. ஐயோ அம்மாடி, நல்ல வேலை ரொம்ப மேல ஏறல. பிராங்க்லின், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? இருடா, டோரை செக் பண்ணி வாங்க வேணாமா? அப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அது சரியா வழுக்காம அப்படியே டைட்டா புடிச்சிக்கிச்சுன்னா நம்ம சறுக்கணும்ல. நான் பிராங்க்லின் நிறைய பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா? இதையே வாங்கிக்கலாமா? டேய், இதை வாங்கிட்டு போனா எப்படா பத்தம்? அவங்களோட பெருசா பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அவனுக்கு வாங்கிட்டு போன அதே சைஸை காட்டுற. இந்த மீடியம் பாரு, இதுவும் நல்லா தான் இருக்குது. அப்ப ஓகே, மீடியமே வாங்கிடு. ஆனா இது ரெண்டுத்தை விட எனக்கு ஹார்டு மோடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு ஹைட்ல இருந்து சுத்தி வருது பாரு. இதுல வந்தோன்னு வையேன், தண்ணியில வந்து உழும் போது செமையா இருக்கும்டா சின்சான். ஓகே பிராங்க்லின், உன் ஆசையும் கெடுப்பானு. பேசாம நீ ஹார்டு மோடையே வாங்கிடு, நாங்களும் அதுலயே விளையாடிக்கிறோம். இல்லடா, சின்ன பசங்களா இதுல விளையாட முடியாது. இது ஹார்டு மோடு ரொம்ப ஹைட்ல இருந்து வருது, சேஃபே கிடையாது. நான் பேசாம ஒரு ஐடியா பண்றேன், அவர்கிட்ட போய் பேசி பாக்குறேன். வெயிட் பண்ணு சார். நாங்க டிசைட் பண்ணிட்டோம் சார். எங்களுக்கு என்ன ஸ்லைடர் வேணும்னா, எங்களுக்கு ஈஸி, மீடியம், ஹார்டு மூணுமே வேணும். என்ன சார் சொல்றீங்க? இங்க இருக்க மூணுமே வேணுமா? ஆமா சார், இங்க இருக்க 3 லெவல் வாட்டர் ஸ்லைடும் எனக்கு வேணும். நான் சொல்ற அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணுங்க. நான் உங்களுக்கு மணியை வந்து ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணிடுறேன். என்னடா பிராங்க்லின், மூணுத்தையும் வாங்கிட்ட? ஆமாடா சின்சானே, எனக்கு ஒண்ணு, உனக்கு ஒண்ணு, டோரேமானுக்கு ஒண்ணு. ஓகே சார், நீங்க இங்கேயே அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க. நான் நீங்க சொல்ற அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுறேன். ஓகே சார், நான் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். டைம் டிலே பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா டெலிவரி பண்ணி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு சாயந்தரமே நாங்க குளிச்சாகணும். ஓகே சார், 2 ஹவர்ஸ்ல டெலிவரி பண்ணிடுவோம். ஓ, 2 ஹவர்ஸ்ல வந்துருமா? அப்போ ஓகே. டே சின்சான், டோரேமான் வாங்க கிளம்புவோம். அடுத்த கடைக்கு போகணும். என்னடா பிராங்க்லின் உளறற? அடுத்த கடைக்கு எதுக்கு போகணும்? அடே சின்சானு, ஸ்லைடரை மட்டும் வாங்கினா போதுமா? அது மேல எப்படிடா ஏறி போறது? அதுக்கு படிக்கிட்டு வேணாமா? நான் என்ன ஸ்பைடர் மேனா சிலந்தி விட்டு அப்படியே மேல பறந்து போறதுக்கு? நம்ம படிக்கட்டு வழியா தான் ஏறி போய் ஆகணும். அடுத்தது நம்ம படிக்கட்டு கடைக்கு போகணும். அட ஆமால, இத நான் எப்படி மறந்தேன்? ஸ்லைடர் மேல ஏறதுக்கு கண்டிப்பா படிக்கட்டு வேணும்ல. ஆனா இவ்வளவு பெரிய ஸ்லைடர்ல ஏறணும்னா நல்லா பெரிய படிக்கட்டா வேணுமே. ஏண்டா, ஸ்லைடருக்கே கடை இருக்கும் போது படிக்கட்டுக்கு கடை இல்லாம போயிட போது. போற வழியில ஏதாவது கடை இருக்கும், அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். டேய் பிராங்க்லின், அங்க பத்தியா ரோப் கார் போச்சு. அந்த மாதிரி என்ன ஒரு நாள் கூட்டு போட எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. டேய் பிராங்க்லின், இங்க பாரு, நிறைய படிக்கட்டா இருக்குடா. இதுதான் படிக்கட்டு கடைன்னு நினைக்கிறேன். அட ஆமா, எவ்வளவு படிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, இங்கே ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவோம். எல்லாமே ரெடியா இருக்கும். போனவனே குழியில போட்டுடலாம். டேய் பிராங்க்லின், படிக்கட்டுலாம் ஏற முடியாதுடா. லிஃப்ட் இருக்கா கேளுடா, மேல ஏறிடலாம். டே சின்சானு, நம்ம ஸ்லைடரை பர்மனண்டா வாங்கடா. ஒரு வாரத்துக்கு ரெண்டுக்கு தான் வாங்கியிருக்கோம். வெயில் காலத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மழை காலத்துல நம்மளுக்கு எதுக்கு ஸ்லைடரு? ஒரே ஒரு வாரத்துக்காக எதுக்குடா லிஃப்ட்?
படிக்கட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி ஏறி போய்க்கலாம். ஹலோ சார், நாங்க படிக்கட்டு வாங்கலாம்னு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து நல்ல ஹைட்டான படிக்கட்டா வேணும். என்ன பிரைஸ் சொல்றீங்கன்னு சொல்லுங்க, பார்த்து எடுத்துக்கிறேன். சார் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன படிக்கட்டு வேணும்னு செலக்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் பிரைஸ் சொல்றேன். சரி ஓகே சார், செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் சின்சான் டோரேமான், வந்து பாருங்கடா படிக்கட்டை. எந்த படிக்கட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, எடுத்துக்கலாம். என்னடா இதெல்லாம் இத்துண்டு இருக்குது. நம்ம வாங்கின ஸ்லைடர் சைஸுக்கு இதெல்லாம் வைக்கணும்னா லட்சக்கணக்கில் வாங்கிட்டு போகணும் போல இருக்க படிக்கட்டு. பேசாம இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு ஒரு 100 வாங்கிட்டு போயிட்டோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது செட் ஆகாது போல இருக்கு. என்னது 100 படிக்கட்டு வாங்க போறியா? டேய் அதுவே எனக்கு 10மான்னு தெரியலடா. நம்ம படிக்கட்டு சைஸை வச்சுதான் எத்தனை வாங்க போறதுன்றது முடிவாக போகுது. இங்க போடுறா, இது நல்லா இருக்கு. அடடா இது செம்மையா இருக்கே. ஆஹா இது நல்லா மேல போகுது. நேரா வளைஞ்சு போயிட்டு இருக்கு. பேசாம இது எடுத்துக்கலாம் போல இருக்கே. இது கரெக்டா இருக்கும்டா சின்சானு. நல்லா ஹைட்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு 30 படிக்கட்டு வாங்கிட்டோன்னு வையேன், சுத்தி வச்சு நம்ம 3 ஸ்லைடர் மேலே ஏறிடலாம். டேய் சின்சான் டோரேமான், நீங்க 2 பேரும் கீழே வெயிட் பண்ணுங்க. நான் எதுக்கும் ஒரு 10 படிக்கட்டு மேலே ஏறி செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த படிக்கட்டை பார்த்தாலே வெறும் படிக்கட்டு ஸ்ட்ராங்கா இருக்குதா இல்லையான்னு நம்ம மேலே ஏறி பார்த்தா தான் தெரியும். பரவாயில்லையே, 10 படிக்கட்டு சும்மா 2 ஜம்ப்ல மேலே ஏறிட முடியுது. அப்படி கணக்கு பண்ணா எப்படியும் நம்ம ஒரு 5 நிமிஷம் படிக்கட்டு ஏறணும்னா நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லைட் பண்ணி தானே கீழே வர போறோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுவே கரெக்டா இருக்கும். நம்ம இதே ஆர்டர் கொடுத்துடலாம். திரும்ப கீழே இறங்க அப்படியே ஒரு ஜம்ப் போட வேண்டியதான். என்னடா குட்டிக்காரமா வச்சுட்டு இருக்க? என்னன்னே தெரியலடா சின்சானு. ஸ்லைடரை போட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல செமையா என்ஜாய் பண்ண போறோம்னு நினைச்சா எனக்கு சந்தோஷத்துல தலகால் புரியல. அதனால இந்த மாதிரி குட்டிக்காரன்லாம் அடிச்சிட்டு இருக்கேன். சரி ஓகே, இந்த படிக்கட்டை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 படிக்கட்டு இருந்தா கரெக்டா இருக்கும். ஓகே சார், நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். உங்க முதுகு பின்னாடி ஹைட்டா பெரிய படிக்கட்டு இருக்குல்ல, அந்த படிக்கட்டு தான் வேணும். எங்களுக்கு மொத்தமா 30 படிக்கட்டு வேணும். சாயந்தரத்துக்குள்ள டெலிவரி பண்ண முடியுமா? பின்னாடி இருக்க படிக்கட்டு 30 ஸ்டாக் இருக்குமோ தெரியல சார். ஆனா எனக்கு ஒரு 4 hours டைம் கொடுத்தீங்கன்னா நான் டெலிவரி பண்ணிடுவேன். 4 hours தானே, தாராளமா 4 hours எடுத்துக்கோங்க. நாங்க சாயந்தரம் தான் குளிக்கிறதா முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அதனால சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வந்து செட் பண்ணி, அங்க ஆல்ரெடி ஸ்விம்மிங் பூல் செட் இருக்கும், அது கூட இணைச்சி அப்படியே எல்லாத்தையும் பக்காவா டிசைன் பண்ணி வச்சிருங்க. நாங்க வந்த உடனே குளிக்கிற மாதிரி ரெடியா இருக்கணும். இந்தாங்க அதுக்கான பேமெண்ட். கரெக்டா வந்து டெலிவரி முடிச்சிருங்க. அட்ரஸையும் அமைச்சு வச்சிருக்கேன். ஓகே சார், நீங்க கவலைப்படாம போங்க. சாயந்தரம் 4 மணிக்கு எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கும். ஓகே சூப்பர். 4 மணிக்கு அப்போ குளியில போட்டுற வேண்டியதான். டேய் சின்சான் டோரேமான், வேலை முடிஞ்சிச்சுரா. நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வாங்க போவோம். டேய் பிராங்க்லின், ஒரே நிமிஷம் நான் சொல்றதை கேளுடா. எப்படியும் சாயந்தரம் 4 மணி ஆகிறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் இருக்குடா. நம்ம இப்படியே பீச் பக்கத்துல தானே இருக்கு. அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா வீட்டுக்கு போறோம்டா. நம்ம வீட்டுக்கு போகும்போது எல்லாம் ரெடியா இருக்கும். சரி ஓகே, பீச்ல போயிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடிட்டு அப்புறம் சாயந்தரம் போயிட்டு வீட்டுல ஸ்விம்மிங் பூல்ல விளையாடுவோம். மாத்தி இன்னைக்கு தண்ணிலேயே ஊறிக்கிட்டு இருக்கோம்டா. வெயில் காலத்துல நம்ம தான் இந்த சிட்டிலேயே பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். டேய் பிராங்க்லின், என்னடா அவசரம் குடுகுடுன்னு ஓடி வந்துட்ட? என்னால ஓடவே முடியல, மூச்சு வாங்குது. ஓகே, நீங்க 2 பேரும் அப்படியே கரையிலே விளையாடுங்க. நான் கொஞ்ச நேரம் போயிட்டு நீச்சல் பயிற்சி பண்ணிட்டு வரேன். ஏன்னா ஸ்லைடர்ல இருந்து விழுந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா நீச்சல் அடிக்கணும். நான் அதுக்கான பயிற்சி எல்லாம் இங்கேயே ஆரம்பிச்சிடுறேன். 4 hours later. ஓகேடா சின்சான் டோரேமான், சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம நேரா வீட்டுக்கு போன வண்டிய அந்த ஆடு லெவல்ல சும்மா சறுக்கி விளையாடிட்டு இருப்பேன். இனிமே நீங்கள் ஆல்வேஸ் ரெடி. இண்டிகா ஈஸி உங்கள் முடியை கலர் செய்யுங்கள் வெறும் 10 நிமிஷத்தில். இண்டிகா ஈஸி இப்போது வெறும் 15 ரூபாய். டேய் பிராங்க்லின், பரவாயில்லையே, சொன்ன மாதிரி கரெக்டா 4 மணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களே. ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட போட்டு வச்சிருக்காங்க. நம்ம நேரா போயிட்டு மேலே ஏறிடலாம் போல இருக்கே. டேய் சின்சானு, நம்ம வீட்டை இந்த மாதிரி பாக்குறதுக்கே சும்மா ஜெகஜோதியா இருக்குதே. இந்த சிட்டிலேயே நம்ம கிட்ட தான்டா இந்த மாதிரியான வாட்டர் ஸ்லைட்லாம் இருக்குது. அப்பா, ஈஸி மீடியமு ஹார்டு எல்லாத்தையும் தரமா ரெடி பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் வர போட்டு வச்சிருக்காங்க. அம்மா ஸ்டெப்ஸ் இவ்வளோ ஹைட்டா இருக்குது. ஆனா எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறிட்டோம்னா சும்மா ஸ்லைட் பண்ணி வரும்போது செம ஜாலியா இருக்கும். எல்லாத்தையும் கரெக்டா தானே கனெக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் நேரா டோரேமான் வீட்டு ஸ்விம்மிங் பூல் தானே போகுது. அங்க போய் கரெக்டா கனெக்ட்லாம் பண்ணி வச்சிருக்காங்களா பாக்கலாம். என்னடா இது குப்பை தொட்டியை கொண்டு வந்து வாசல்ல வச்சிருக்கீங்க, ஓரமா வைக்க வேண்டியதானே. ஆஹா, எல்லாமே பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்லைட் பண்ணி வந்தோம்னா நேரா ஸ்விம்மிங் பூல்ல தான் வந்து குதிப்போம்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம ஒரு செக்கிங்கை போட்டுருவோமா? அப்போ வந்து நம்ம 3 லெவல் இருக்கு. நான் வந்து ஹார்ட் லெவலுக்கு போயிடுறேன். டே சின்சான், நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு லெவலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் மீடியம் லெவல் எடுத்துக்கிறேன். ஓகே டோரேமான், அப்ப நீ தான் ஈஸி லெவலை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். நீ பண்ணதுக்கு அப்புறம் சின்சான் பண்ணுவான். அதுக்கப்புறமா நான் ஹார்ட் லெவலை கம்ப்ளீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் செக்கிங்க போட்டு பாத்துருவோம். ஏன்னா இப்பதான் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்டா வந்து தண்ணியில லேண்ட் ஆகுதா இல்ல தரையில கீரையில போய் விழுந்துடுறோமான்னு தெரியாது. ஒரு தடவை செக்கிங்க போட்டுற வேண்டியதான்.
அப்பாடி எப்படியோ நான் படிக்கட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஆனா இன்னது இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. ஈஸி லெவல் தான், ஆனா இதுக்கே இவ்வளோ படிக்கட்டு போட்டு வச்சிருக்காங்களே. இந்த சின்சான் பிராங்க்லின்லாம் படிக்கட்டு ஏறதுக்குள்ளேயே 2 வயசு அவங்களுக்கு ஏறிடும் போல இருக்கே. இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்பீடா ஏறிடுவோம். பரவாயில்லையே, அதுக்குள்ள 3 மாடி ஏறிட்டோம். அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல, ஈஸியா கடன் ஏறி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சீக்கிரம் போயிடணும். மேல போயிட்டு எப்ப ஸ்லைட் பண்ண போறோம்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அம்மாடி முடியல, இன்னும் எவ்வளோ. ஓ வந்துட்டோமா, சூப்பர். அப்ப ஓடி போயிட்டு ஒரு ஜம்ப் இங்க போட்டுட வேண்டியதா. ஐயா செம்மையா ஸ்லைட் பண்ணுது. போ எங்க போய் கரெக்டா லேண்ட் ஆக போகுதுன்னு தெரியலையே. இப்பதான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிருக்காங்க. கரெக்டா போய் தண்ணி லேண்ட் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தரலகிரல போய் விழுந்துட போறேன். கடவுளே, கரெக்டா போய் லேண்ட் ஆயிடும். ஐயோ அம்மா, என்னடா இது நின்னுடுச்சு. ஐயோ, இந்த மாதிரிலாம் நிக்க கூடாதே, சரிக்கிட்டே இருக்கணுமே. போகுது. சூப்பர், போது. ஏ நம்ம கிட்ட வந்துட்டோம். ஐயோ, தூக்கி போட போகுது. நேரா போய் தண்ணில விழுந்துடணும். அம்மாடி, செம்ம ஜாலியா இருந்துச்சு. கரெக்டா வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல்லே விழுந்திருக்கோம். செம்ம ஜாலியா இருந்துச்சு. அடுத்தது சின்சான் எப்படி வர போறேன்னு தெரியலையே. ஐயோ, மேல ஏறதுக்குள்ள முட்டி உடைச்சிரும் போல இருக்கே. டோரேமான் அதுக்குள்ள சாரிக்கிட்டே கீழேயே போயிட்டான்னா இன்னும் படிக்கிட்டே ஏறிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு ஹைட்டுக்கடா போறது. இவ்வளவு பெரிய ஸ்லைடர் வாங்குறது சந்தோஷமா இருந்தாலும் படிக்கிட்டே ஏறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும் போல இருக்கே. சீக்கிரம் போகணும். டோரேமானே குதிச்சுட்டான். அடுத்தது நான் தான் குதிக்கணும். நான் லேட் பண்ணிட்டேன்னா இந்த பிராங்க்லின் மண்டையன் போயிட்டு குதிச்சிருவான். அப்பாடி, ஒரு வழியா வந்துட்டேன். சீக்கிரம் போயிட்டு ஒரு குதியல போட்ட முடிஞ்சா. அம்மாடியா, செமையா சரிக்கிட்ட போதே. என்னடா இது, பாதிதான் இருக்கு, மீதியை காணும். ஐயோ, கீழே போய் விழ போறேன். அப்பாடி, ஆஹா, இது கூட கனெக்ட் ஆகுதா? அம்மாடி, இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. செமையா இருக்கு. ஆஹா, இந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. செமையா போயிட்டு இருக்கு. சுத்தி போதே. தலலாம் ஆடுது. கரெக்டா போய் லேண்ட் ஆயிடு. அம்மா, செம சூப்பர். செம ஜாலியாச்சு. டோரேமான் பாத்தியா நான் எப்படி குதிச்சேன்னு? சும்மா சுத்தி வந்தேன். நடுவுல கனெக்ஷனே இல்ல. இருந்தாலும் செமையா ஜம்பிங்க போட்டோம்ல நாங்க. கைஸ், நான் குதிச்சத பாத்தீங்கல்ல. செமையா ஸ்லைட் பண்ணி வந்தேன். நான் ஸ்லைட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்க போட்டுருங்க. இன்னும் பிராங்க்லின் குதிக்கல. அவன் வேற ஹார்ட் மோட்ல இருக்கான். மீடியமே செம ஜாலியா இருக்கு. பிராங்க்லின் செம ஜாலியா குதிக்க போறான்னு நினைக்கிறேன். பிராங்க்லின் குதிரா பாப்போம். ஐயோ அம்மாடி, எப்படியோ மேல வந்துட்டேன். கைஸ், அங்க பாத்தீங்களா, நம்ம காலில் அங்கதான் குளிச்சிருந்தோம். அங்க எத்தனோண்டு வாட்டர் ஸ்லைடு. நம்ம கிட்ட பாத்தீங்களா, அந்த பில்டிங் ஹைட்டுக்கு வாட்டர் ஸ்லைடு இருக்கு. அவனுங்க மாடியில தம்மா தூண்டு ஸ்லைடரை வச்சுட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு நம்மள தோத்திட்டானுங்க. ஆனா நம்ம சாயந்தரத்துக்குள்ளேயே அந்த பில்டிங்கோட ஹைட்டுக்கு ஈக்குவலா ஒரு ஸ்லைடர் வாங்கியிருக்கோம். இதுல போய் கீழே இறங்குறதுக்கே 2-3 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கதான் குதிக்கணுமா? குதிச்சிருவோம். அம்மா, செம்மையா வரைக்கும் போகுது. செம ஸ்பீடா போகுது. கரெக்டா போய் லேண்ட் ஆயிடுமான்னு தெரியல. தண்ணியில இவ்வளவு ஹைட்ல இருந்து வேற குதிச்சிருக்கேன். தப்பி தவறி கீழே போயிட போகுது. ஆஹா, நல்லாதான் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. சேஃபா போய் லேண்ட் ஆயிடு. ஜாலியா இருக்கு தண்ணியில போறதுக்கு. செம ஸ்லைடரா. அப்பா இங்க பாத்தீங்களா, லைட்டா தூக்கி போட்டுச்சு. அப்பா, நேரா போய் அந்த ஏரியில விழுந்தனா நல்லா இருக்கும். ஆனா கீழே ஸ்விம்மிங் பூல் எல்லாம் போய் உள்ள போறேன். சும்மா சுத்தி போய்கிட்டு இருக்கான் நம்ம ஆளு. ஜாலி. செமையா போய்கிட்டு இருக்கு. ஜாலியா தான் இருக்கு. ஆனா கீழே போய் கரெக்டா லேண்ட் ஆவானா தெரியல. அப்பாடி, இங்க ஒண்ணு இடிக்குதே. எவ்வளவு ஆயிட்டு, இன்னுமா நான் கீழே லேண்ட் ஆகல. அடடா, வளைஞ்சு போய்கிட்டே இருக்கே. செம பெருசுதான்டா இது. சின்சான் டோரேமான்லாம் கரெக்டா இந்நேரம் கீழே இறங்கிட்டாங்க. ஆனா நம்ம இன்னும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குமே. அப்பாடி, தலை சுத்துதுடா. சுத்தி வருது. கரெக்டா போய் லேண்ட் ஆயிட்டு. அப்பாடி, சேஃபா வந்து ஸ்விம்மிங் பூல்லே விழுந்துட்டோம். ஸோ ஈஸி, மீடியம், ஹார்டு 3த்தையுமே பக்காவா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ செக்கிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 3 பேரும் ஜாலியா மாத்தி எல்லாத்துலயும் குதிச்சு விளையாட வேண்டியதான். ஓகே கைஸ், எப்படியோ நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல, நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூல் இல்ல, டோரேமான் வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல. ஏன்னா நம்ம வீட்டு ஃபுல்லா அப்கிரேட் பண்ணி வச்சிருக்குல்ல. 3த்துலயும் 3 ஸ்லைடரை வாங்கி போட்டு செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வீடியோ யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு செகண்ட் சேனலும் இருக்கு. ஸோ செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லாம் GTA இல்லாம அதர் கண்டென்ட்ஸ்லாம் நம்ம அதில் போட்டுட்டு இருக்கோம். அதில் வந்து ஃபாலோ பண்றவங்களும் ஃபாலோ பண்ணுங்க.
அதே மாதிரி இந்த 3 வாட்டர் ஸ்லைட்ல ஈஸி, மீடியம், ஹார்ட்ல உங்களுக்கு எந்த ஸ்லைட் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஈஸியா, மீடியமா, ஹார்டா அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிராங்க்லின். பை 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 பை.